ஓம் சாந்தி. முரளி தேதி 9/12/2024। मीठे बच्चे, विनाश के पहले सबको बाबा का परिचय देना है। धारण कर दूसरों को समझाओ, तब ऊंच पद मिल सकेगा। பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, விநாசத்திற்கு முதலில் அனைவருக்கும் பாபாவுடைய அறிமுகம் கொடுக்க வேண்டும். நாமும் தாரணை செய்து மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள். அப்போது உயர்ந்த பதவி கிடைத்துவிடும். பிரश्न, ராஜயோகி ஸ்டூடெண்ட்ஸ் को बाबा का डायरेक्शन क्या है? கேள்வி, ராஜயோகி மாணவர்களுக்கு பாபாவுடைய டைரக்ஷன்ஸ் என்ன? उत्तर, तुम्हें डायरेक्शन है कि एक बाप का बनकर फिर औरों से दिल नहीं लगानी है, प्रतिज्ञा कर फिर पतित नहीं बनना है। பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு டைரக்ஷன் கிடச்சிருக்கிறது. என்ன டைரக்ஷன் பாபா கொடுத்துருக்கிறார்? காட்லி ஸ்டூடெண்ட்ஸ், ராஜயோகி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பாபாவுடையவராக ஆன பிறகு வேறு யாருடையும் உள்ளத்தை மாட்ட வைத்து கொள்ளக்கூடாது. வேறு யார்கிட்டையும் நம்முடைய உள்ளம் மாட்டவே கூடாது. ப்ராமிஸ் செய்துவிட்டு பிறகு பதீத்தமாக ஆகக்கூடாது, தூய்மையற்றவர் ஆகவே கூடாது. तुम ऐसा संपूर्ण पावन बन जाओ जो बाबा और टीचर की याद स्वतः निरंतर बनी रहे। பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அந்தளவுக்கு தன்னை சம்பூர்ண தூய்மையாக ஆக்குங்க. பாபா மற்றும் டீச்சருடைய நினைவு தானாகவே நமக்கு நிரந்தரமாகவே வந்துவிட வேண்டும். एक बाप से ही प्यार करो, उसे ही याद करो, तो तुम्हें बहुत ताकत मिलती रहेगी। ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க, அவரிடம் மட்டும் அன்பாக இருங்க, உங்களுக்கு நிறைய சக்தி கிடைத்து கொண்டே இருக்கும். பாபா மீது அன்பு, பாபாவுடைய நினைவு இருந்ததுன்னா பாபாட்டு நிறைய சக்தி நமக்கு கிடைக்கும். ஓம் சாந்தி. रूहानी बाप बैठ समझाते हैं, समझाते तब है जबकि ये शरीर है, समूही समझाना होता है। பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆனால் அவர் கூட எப்போ புரிய வைக்க முடியும்? எப்போ அவர் ஒரு சரீரத்தில் வர்றாரோ அப்போ தான் நமக்கு புரிய வைக்க முடியும். பாபா சரீரத்தில் நம் முன்னாடி வரும்பொழுது தான் புரிய வைக்கிறாரு. जो सम्मुख समझाया जाता है वो फिर लिखत के द्वारा सबके पास आता है। तुम यहाँ आते हो सम्मुख सुनने के लिए। बेहद का बाबा आत्माओं को सुनाते हैं। பாபா கூட நம் முன்னாடி புரிய வைக்கிறார். எங்கே வராரு? மவுண்ட் அபில் பிரம்மா சரீரத்தில், தாதி சரீரத்தில் நமக்கு புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் அது லெட்டராக எழுத்து வடிவத்தில் நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்துடுது. இப்போ மதுபன் போகிறோம் அப்படின்னா எதுக்காக போகிறோம்? பாபாவை நேரடியாக சந்திப்பதற்காக போகிறோம். முரளிதரனுடைய அந்த முரளியை நேரடியாக கேட்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம போகிறோம். எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா ஆத்மாக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம ஆத்மாக்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். ज्ञान तो एक ही बार सिर्फ संगम पर मिलता है। ये क्लासेस तुम्हारा एक ही बार चलता है। ये बातें अच्छी रीति समझ कर फिर औरों को समझाना है। பாபா சொல்கிறாங்க, ஞானம் என்பது ஒரு முறை தான் சங்கம் யுகத்தில் மட்டும்தான் கிடைக்கும். சங்கம் யுகத்தில் மட்டும்தான் பாபா என்ன பண்ணுறாரு? ஞானத்துடைய கிளாஸஸ்லாம் நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த விஷயங்களை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும். எல்லாத்திற்குமே ஆதாரம் சேவா தான். சேவா பண்ணுங்கிறார் பாபா. பாபா भी है, टीचर भी है, सदगुरु भी है। तीनों रूप में पूरा याद करना पड़ता है। सदगुरु तुम्हें एक बार मिलता है। பாபா நமக்கு அப்பாவாக இருக்கிறார், டீச்சராக இருக்கிறார், சத்குருவாக இருக்கிறாரு. 3 ரூபத்திலே நாம் பாபா நினைவு பண்ணோம். சத்குரு நமக்கு ஒரே ஒரு முறை தான் கிடைக்கின்றார். टीचर पढ़ाते हैं तो उनके साथ योग रखता है। योग बिगर पढ़ेंगे कैसे? நமக்கு ஒரு டீச்சர் பாடம் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அந்த டீச்சரை நம்ம நினைக்க தானே செய்வோம். அவங்கள நினைக்காம எப்படி படிக்க முடியும்? அதே போல் பாபா நமக்கு டீச்சராக கற்றுக் கொடுக்குறாருனா கண்டிப்பாக நம்முடைய யோகானா நினைவு, தொடர்பு என்பது அவரிடம் இருக்க வேண்டும். मनमना भव का अर्थ तो बाबा ने अच्छी रीति समझाया है। भाषा भी यही है। यहाँ देखो कितनी ढेर भाषाएं हैं। மன்மனா பவ என்பதனுடைய அர்த்தத்தையும் பாபா தெளிவாக நமக்கு புரிய வச்சிருக்கிறார். என்ன அர்த்தம்? மன்மனா பவனா
மனதை பாபாவிடம் அர்ப்பணம் செய்யணும். தேகம் உள்பட தேகத்தினுடைய அனைத்து தர்மங்களையும் சம்பந்தங்களையும் மறந்து மனதால் ஒரு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா சொல்றாங்க, பாஷை மொழி என்னவோ இதுதான். பாருங்க, இந்த உலகத்துல எத்தனை மொழிகள் இருக்கிறது. மொழிகள் வச்சு நிறைய குழப்பங்களும் இந்த உலகத்துல இருக்கிறது. பாஷா பிகர் काम तो चल नहीं सकते हैं. ऐसी ऐसी भाषाएं सीख कर आते हैं जो मदर लैंग्वेज में खलास हो जाते हैं. जो जास्ती भाषाएं सीखते हैं उनको इनाम मिलता है. பாபா சொல்றாங்க, இந்த உலகத்துல மொழி இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனா மனிதர்கள் இன்னைக்கு அப்படி பாஷை மொழிகளை படிச்சுக்கிறாங்க, கத்துக்கிறாங்க. அவருடைய மதர் லாங்குவேஜே இல்லாம போயிடுச்சு. தாய்மொழியே அழிஞ்சு போயிடுது, மறந்து போயிடுறாங்க. யார் அதிகமான மொழி படிச்சுட்டு வர்றாங்களோ, கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசுகள் கூட இந்த உலகத்துல கொடுக்கறாங்க. ஜித்தனே தரம் ஹே உத்தனி பாஷாயும் ஹோகி. எவ்வளோ தர்மங்கள் இருக்கிறதோ அவ்வளோ மொழிகளும் இருக்கின்றது. वहाँ तुम जानते हो अपनी ही राजाएं होगी, भाषा भी एक होगा. यहाँ तो 100 मील पर एक भाषा है, वहाँ एक ही भाषा होती है. ये सब बातें बाबा समझाते हैं. उस बाप को याद करते ही रहो. பாபா சொல்றாங்க, சத்தியுகத்துல உங்களுடைய ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். ஒரு ராஜ்யம் இருக்கும் பொழுது ஒரு மொழி தான் இருக்கும். ஆனா இந்த உலகத்துல பாருங்க, 100 மைல் தூரத்துல இன்னொரு பாஷை, 100 மைலுக்கு தான் ஒரு பாஷை மொழி பேசுறாங்க. ஆனா சத்தியுகத்துல உலகம் முழுவதுமே, ராஜ்யம் முழுவதுமே ஒரு மொழி தான் இருக்கும். இந்த எல்லா விஷயங்களையும் நமக்கு பாபா புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த பாபா நம்ம நினைவு பண்ணோம் இல்லையா? சிவபாபா புரிய வைக்கின்றார் பிரம்மா மூலமாக. यहाँ तुम्हारी आमदनी बहुत है, आमदन में कभी उबासी नहीं आ सकती है. பாபா சொன்னா, இங்க பாருங்க, நீங்க முரளி கேட்கும் பொழுது எவ்வளோ ஆத்மாவுக்கு சம்பாதனை வருமானம் கிடைக்குது. யாராவது சம்பாதிக்கிற நேரத்துல கொட்டாய் விடுவாங்களா என்ன? கொட்டாய் வர முடியாது இல்லையா? தன் மில்தா ஹேனா குஷி ஹோத்தி ஹே. ஒரு சம்பாதிக்கிறாங்க, நிறைய பணம் வருது அப்படின்னா எவ்வளோ குஷி இருக்கும். கொட்டாவி வர்றது, கவலைகள், குழப்பங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். உபாஷி கம் கி நிஷானி ஹே. யார் ரொம்ப கவலையா இருக்காங்க அவங்களுக்கு தான் கொட்டாவி வருங்கிறார் பாபா. கவலையினுடைய அடையாளம் தான். बीमार होगा व दिवाला निकलेगा होगा तो उबासी आती रहेगी. पैसा मिलता रहेगा तो कभी उबासी नहीं आएगी. பாபா சொல்றாங்க, நோயாளி ஆகிறாங்க இல்லை ஏமாந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? கொட்டாவி வரும். ஆனால் யார் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, பைசாவை கையில் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க ஒருபோதும் கொட்டாவி விட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. அதே போல் பாபா சொல்கிறாங்க, நான் கூட வியாபாரி தான். பாபா என்ன பண்ணுறாராம்? நிறைய நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறாரு. रात को स्टीमर आते थे, रात को जगाना पड़ता है. कोई कोई बेगम रात को आती है, सिर्फ फीमेल के लिए ही खुला रहेगा. பாபா சொல்கிறாரு, பாபா கூட, பிரம்மா பாபா கூட வியாபாரி இல்லையா? நைட்டு ஸ்டீமரில் வருது, சரக்குகள்லாம் வரும். இப்போ நைட்டு விழிச்சிருக்க வேண்டியதாக இருக்கும். சில பேகம்லாம் இருப்பாங்களாம், நைட்டு தான் வருவாங்களாம் கடைக்கு. அப்போ அந்த ஃபீமேல், அந்த பெண்களுக்காக கூட கடையை திறந்து வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படின்னா தூக்கத்தை தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்கும். பாபா இங்கே கூட சொல்கிறார், குழந்தைகள் கண்காட்சிகள் கூட வைங்க, பெண்களுக்காகனு கூட பகலில் வைங்க, குறிப்பாக பகலில் வைங்க, நிறைய பேர் வருவாங்க. अच्छा, धारणा के लिए मुख्य सार. ये खेल बड़ा मजे का बना हुआ है. इसमें सुख और दुख का पाठ नूंदा हुआ है, इसलिए रोने पीटने की बात नहीं. பாபா சொல்கிறாங்க, இந்த விளையாட்டு ரொம்ப மஜாவான விளையாட்டு. அப்படிதான் இந்த உலக நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கு. சுகம் மற்றும் துக்கத்திற்கான பாட்டு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இதில் அழுகிறதுக்கோ புலம்பதற்கான எந்த விஷயங்களும் கிடையாது. புத்தி மே ரஹே பனி பனாயி பன் ரஹி ஹே, பீத்தி கா சிந்தன் நஹி கர்னா ஹே. பாபா சொல்கிறாங்க, உங்கள் புத்தியில் கொண்டு வாங்க, முற்றிலும் உருவாக்கப்பட்டது, நிச்சயிக்கப்பட்டதாக நடந்துட்டுருக்கு. அதனால் கடந்து முடிந்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம். ये कॉमन क्लास नहीं, इसमें आंख बंद करके नहीं बैठना है, टीचर को सामने देखना है, उबासी आदि नहीं लेनी है. பாபா சொல்கிறாங்க, இது ஒன்றும் காமன் பொதுவான கிளாஸ் கிடையாது. இங்கே கண்களை மூடி அமரக்கூடாது. டீச்சரை எதிரில் உட்காந்துருக்கூடிய டீச்சரை கண்களை திறந்து பார்க்கணும். கொட்டாவிலாம் விடக்கூடாது. உபாசி கம் கி நிஷானி ஹே. கொட்டாவி விடுறது துக்கத்தினுடைய அடையாளம். वरदान, संतुष्टता के 3 सर्टिफिकेट लें. अपनी योगी जीवन का प्रभाव डालने वाले
சஹஜ் யோகி பவ. வரதானம்: திருப்தியினுடைய 3 சர்டிஃபிகேட்டை அடைந்து தன்னுடைய யோகி வாழ்க்கையினுடைய பிரபாவத்தை உருவாக்கக்கூடிய சஹஜ யோகி ஆகுங்கள். संतुष्ट योगी जीवन का विशेष लक्ष्य है. जो सदा संतुष्ट रखते हैं और सर्व को संतुष्ट करते हैं, उनके योगी जीवन का प्रभाव दूसरों पर स्वतः पड़ता है. சந்துஷ்டதா, திருப்தி என்பது யோகி வாழ்க்கையினுடைய விசேஷமான லட்சியம். யாரு தானும் சதா சந்துஷ்டம் திருப்தியாக இருக்காங்க மற்றும் பிறரை திருப்திப்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவங்களுடைய யோகி வாழ்க்கை மற்றவங்க மேலே ஒரு தாக்கத்தை தானாகவே ஏற்படுத்தும். जैसा साइंस के साधनों का वायुमंडल पर प्रभाव पड़ता है, ऐसे सहज योगी जीवन का भी प्रभाव पड़ता है. இப்படி பாருங்க, சயின்ஸ் சாதனங்களினுடைய அந்த வாயுமண்டலம் மற்றவங்களுக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துது. யாராவது ஒரு சாதனத்தை வாங்கி பயன்படுத்தி நல்லா இருக்கு அப்படின்னா என்ன ஆயிடுது, மற்றவங்களுக்கு இது வாங்கணும் பயன்படுத்தணும்னு ஒரு தூண்டுதல் ஏற்படுது இல்லையா? அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது யோகி வாழ்க்கை, நம்ம யோகி வாழ்க்கையை உருவாக்கி இருக்கிறோம். இப்போ இந்த திருப்தியான வாழ்க்கையை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு என்ன பண்ணுமா, இப்படி அந்த பொருளை வாங்கணும்னு ஒரு ஆசை வருது. அதே போல் நம்மளை பார்க்கும்போது நம்மளும் இவங்களை போல யோகி வாழ்க்கை வாழணும், திருப்தியான வாழ்க்கை வாழணும்னு தூண்டுதல் ஏற்படும். योगी जीवन के 3 सर्टिफिकेट हैं. एक स्व से संतुष्ट, दूसरा बाबा संतुष्ट और तीसरा लौकिक अलौकिक परिवार संतुष्टता. யோகி வாழ்க்கையில் 3 சர்டிஃபிகேட் இருக்கு. ஒன்று தனக்கு தானே திருப்தி, இரண்டாவது பாபா திருப்திப்படுத்தணும், மூணாவது லௌகிக குடும்பம் மற்றும் அலௌகிக குடும்பத்தை திருப்திப்படுத்தணும். ஸ்லோகன்: स्वराज्य तिलक, विश्व कल्याण का ताज और स्वस्थिति के तख्त पर विराजमान रखने वाले ही राजयोगी हैं. ஸ்லோகன்: சுயராஜ்யம் என்ற திலகம், உலக நன்மை என்ற கிரீடம் மற்றும் ஸ்திதி என்ற சிம்மாசனத்தில் வீற்றிருக்கக்கூடியவர்கள்தான் ராஜ யோகிகள். ஓம் சாந்தி. இன்றைக்கு அவ்யக்த பாபாவுடைய திருப்தி மணியாக இருப்பதற்காக தூண்டுதல்கள். जो दिल से सेवा करते हैं व याद करते हैं, उनको मेहनत कम और संतुष्ट ज़्यादा होती है. और जो दिल के स्नेह से नहीं याद करते हैं, सिर्फ नॉलेज के आधार पर दिमाग से याद करते हैं, वह सेवा करते हैं. பாபா சொல்கிறாங்க, யார் உள்ளத்தால் சேவா பண்ணுறாங்க, உள்ளத்தால் நினைவு பண்ணுறாங்க, அவங்களுக்கு உழைப்பு குறைவு தான், ஆனால் திருப்தி அதிகமாக கிடைக்கும். ஆனால் யார் உள்ளத்தால் அன்பா இல்லை, அன்பா நினைக்கல பாபாவை, ஞானத்தினுடைய ஆதாரத்தில் மூளையினுடைய ஆதாரத்தில் பாபாவை நினைக்கிறாங்க, சேவா பண்ணுறாங்க, அவங்க அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் எவ்வளோ அதிகமாக உழைச்சாலும் கூட திருப்தி குறைவாக தான் இருக்கும். चाहे सफलता भी हो जाए तो भी दिल की संतुष्टता कम होगी. யார் மூளையினுடைய ஆதாரத்தில், அதாவது ஞானத்தினுடைய ஆதாரத்தில் பாபா நினைக்கிறாங்க, சேவா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வெற்றி கூட கிடைக்கும். ஆனால் உள்ளத்தின் திருப்தி குறைவாக தான் இருக்கும். यही सोचते रहेंगे हुआ तो अच्छा है लेकिन फिर भी करते रहेंगे और दिल वाले सदा संतुष्टता के गीत गाते रहेंगे. அப்போ அவங்க யோசிப்பாங்களாம், எல்லாமே நல்லா தான் நடந்துச்சு, வெற்றியும் கிடச்சிச்சு, ஆனாலும் கூடன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா திருப்தி அடையலாம் அவங்க. இப்போ உள்ளத்தால் செய்யக்கூடியவங்க எப்பொழுதுமே திருப்திங்கிற பாடலை பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஓம் சாந்தி.